மெய்கீர்த்தி என்ற வார்த்தையை பத்தி எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதோட பொருள் தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். தமிழ்ல இதை மெய்கீர்த்தின்னு சொல்லுவாங்க, சமஸ்கிருதத்தில் பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஒரு மன்னனோட வீரம், புகழ், போர் பற்றிய அவனோட வாழ்க்கை செய்திகளை நமக்கு தருது. இதுல சில மிகுதிப்பாடுகளும் இருக்கத்தான் செய்யுது. இந்த மெய்கீர்த்திகள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா சோழர் காலத்துல தான் புகழ் பெறுது. குறிப்பா சொல்லணும்னா முதலாம் ராஜராஜன் காலத்துல தான் பிரசஸ்தி பெறுது. அவருக்கு பின் வந்த வாரிசுகள் எல்லோரும் தனக்கென ஒரு மெய்கீர்த்தி பகுதியை வச்சிருந்தாங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுல ஒரு சில மன்னர்களுக்கு 2க்கும் மேற்பட்ட மெய்கீர்த்திகள் கூட இருந்தது. உதாரணமா முதலாம் ராஜாதிராஜன், முதலாம் குலோத்துங்கன்னு நம்ம சொல்லலாம். இதே போல இவங்களுக்கு பின்னாடி வந்த பாண்டியர்கள், நாயக்கர்கள், மராட்டியர்கள் போன்றோருமே மெய்கீர்த்தியை வச்சிருந்தாங்க. மன்னர்களுக்கு மட்டும்தான் மெய்கீர்த்தி இருந்ததா அப்படின்னா அதுதான் இல்லை. சித்திரமேலி நாட்டார், நகரத்தார் போன்ற மக்கள் குழுக்கள் கூட தங்களுக்குன்னு ஒரு மெய்கீர்த்தி பகுதியை வச்சிருந்தாங்க. அந்த மெய்கீர்த்திகள் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னா எங்களுடன் இணைந்திருங்கள்.